நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த குறளில் திருவள்ளுவர் மழையின் அவசியத்தை மிகத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லாமல் உலகமே இயங்காது. அது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் வள்ளுவர் அதில் நின்றுவிடவில்லை. அவர் மேலும் கூறுகிறார், வானின்றி அமையாது ஒழுக்கு. மழை இல்லையெனில் ஒழுக்கமும் நிலைக்காது. இதன் பொருள் என்ன? மழை இல்லையெனில் நீர் கிடைக்காது. நீர் இல்லையெனில் விவசாயம் பாதிக்கப்படும். உணவு குறையும். உணவு குறைந்தால் மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்காக எந்த எல்லையையும் கடக்க நேரிடும். அப்போது சமூக ஒழுக்கம் குலையும். திருட்டு, சண்டை, அநீதி போன்றவை உயரும் அபாயம் ஏற்படும். ஆகவே மழை என்பது வாழ்வின் ஆதாரம் மட்டுமல்ல, சமூக ஒழுக்கத்தின் காவலன். இந்த குறள் நமக்கு சொல்லுவது, நீர் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழல் கடமை மட்டுமல்ல, சமூக அமைதிக்கான அடித்தளம். நீரை காப்போம், மழையை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இதுவே திருக்குறள் 20ஆம் குறள் நமக்கு கற்றுத்தரும் ஆழ்ந்த வாழ்வியல் உண்மை.